போதை அமைச்சருக்கு எதிர்பாராமல் வந்த சிக்கல். முதல்வரும் கையை விரித்தார். எப்போது பதவி காலியாகும்? முதல்வர் விஜய் அமைச்சரவையில மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கில்லி சரத் தான் கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளங்களுடைய ஹாட் டாபிக். சில ஆண்டுகளுக்கு முன்பு போதைப் பொருளை பயன்படுத்துவது போல அவர் வெளியிட்டிருந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலாகி கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது. இதனால அமைச்சர் சரத்தை பதவி நீக்க கோரி திமுக மாணவரணி மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த நிலையில தாவேக முகாமுக்குள்ளையும் அமைச்சர் விவகாரம் புயலை கிளப்பி இருக்கிறதா கிசுகிசுக்கிறாங்க பனியூர் வட்டாரத்தினர். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக முதல்வர் காலையில மாரத்தான் ஓடி அது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே அமைச்சர் கில்லி சரத்தினுடைய பழைய வீடியோ ஒன்று வெளியாகி கட்சி மீதும் முதல்வர் மீதும் கடும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியிருக்கு. வீடியோவுக்கு விளக்கம் கொடுக்கிறன்ற பெயர்ல எரிகிற தீயில எண்ணெயை வேற ஊற்றிட்டாரு அமைச்சர். விவகாரம் இணையத்துல படு வைரலாகின விஷயம் முதல்வரோட கவனத்துக்கும் எட்டி இருக்கு. அவரே அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அழைத்து கடிந்து கொள்ளவும் செய்திருக்கிறாரு முதல்வர். முதல்வருடைய கடும் அப்செட்டை வைத்துதான் சரத்தை அமைச்சரவையிலிருந்து நீக்க போறாங்க அப்படின்ற கருத்து தலைமைக்கு நெருக்கமான வட்டாரத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா பதறி போன சரத் மனைவி குழந்தையோட கிரீன்வே சாலையில இருக்கக்கூடிய செண்பகம் இல்லத்துல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த சந்திச்சு பேசியிருக்காரு. விளையாட்டா செய்ததை வேண்டும்னே பெரிதாக்கி அரசியலாக்குறாங்க, தளபதி கிட்ட எடுத்து கூறுங்க அப்படின்னு மனம் வருந்தி பேசியிருக்காரு. ஆனா பொதுச் செயலாளர் சரத் கிட்ட எந்த உத்தரவாதமும் கொடுக்கல அப்படின்னு தெரிய வருது. விஷயம் தளபதி கிட்ட போயிருச்சு, அவர் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு கராரா கூறியிருக்காரு. எங்கே தன்னுடைய பதவி பறி போயிடுமோ அப்படின்ற பரிதவிப்புல செண்பகம் இல்லத்தை விட்டு கிளம்பினாரு சரத். அதற்கு ஏற்றார் போல கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் சரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜூன் 27ஆம் தேதி இரவு கூடுவாஞ்சேரியில முதல்வர் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடத்தப்பட்டுச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரா சரத் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதாகவும் இருந்தது. ஆனா தலைமையினோட உத்தரவின் பேரில் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லல. அமைச்சர் சரத்தினுடைய இந்த செயலால தாவேக அரசுக்கு நெருக்கடி அளித்திருக்கு. அதை தொடர்ந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு சரத்தினுடைய மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட மற்ற போட்டோக்கள், அதோட சரத் பயன்படுத்திய மாத்திரை, அவருடன் இருந்தவர்கள் யார் அப்படின்னு முதல்வர் விஜய் அலுவலகத்திலிருந்து அமைச்சர் சரத் கிட்ட விவரம் கேட்கப்பட்டிருக்கு. மேலும் உளவுத்துறை வாயிலாகவும் ரகசியமாக தகவலும் திரட்டப்படுது. அத்துடன் அமைச்சர் பாங்காங் சென்று வந்தபோது வெளியிட்ட வீடியோ புகைப்படங்கள் குறித்தும் கேட்கப்பட்டிருக்கு. அவர் அளிக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில அவற்றை வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விவகாரம் திமுகவுக்கு அல்வா சாப்பிடுவது போல அமைந்திருக்கிறதால கையில் எடுத்தது தீவிரமா அரசியல் செய்து வராங்க. இந்த நேரத்துல சரத் மீது நடவடிக்கை எடுக்க இறங்கினா அரசியல் ரீதியா அவர்களுடைய கை ஓங்கிடும். அதனால 2-3 மாதங்கள் கழித்து அமைச்சரவை மாற்றத்தை செய்யும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்வர் தரப்புக்கு சீனியர்கள் சிலர் அறிவுறுத்தி வராங்க. ஆனாலும் இறுதி முடிவு முதல்வரின் கையில தான் இருக்கு. ஆக தாவேக அரசுல இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள்ல ஒரு தலை உருளுவதுன்றது உறுதியாயிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.